கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானிக்கக்கூடிய வசனத்தை பார்ப்போம். அது யோவான் 1:9 வாசிப்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். அந்த பிரகாசம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிற நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருக்கும்படியாக. அப்போ உங்கள் முகங்களை தேவன் எதுக்காக பிரகாசிக்க வைக்கிறார் என்று பார்க்குறோம். மோசே சீன மலையிலே 40 நாட்கள் உபவாசம் ஜெபிக்கும் போது மோசேயுடைய முகங்கள் பிரகாசமாக்கப்பட்டது. சூரியன் ஒளியை போல எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அளவுக்கு மோசேயுடைய முகம் தேவ சாயலாக ஜெபிக்க தேவ சாயல முகத்தை போல மிக பிரகாசமாக அவர் கண்களை பார்க்க முடியாம இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. வேதத்தை பார்க்குறோம். உண்மைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு கணவன் இழந்தார். ஒரு விதவி கணவன், அதுக்கப்புறம் அந்த அம்மா விதவி ஆனாங்க. அவங்களுக்கு 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காக உணவு சாப்பிட எதுவுமே இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் எப்படியாவது மோசேவை தேவன் பிரகாசிக்க பண்ண கர்த்தர் என் பிள்ளைங்க மேலே இறங்கும் என்று சொல்லி விதவி தாயாரும் அந்த 7 குழந்தைகளும் ஒவ்வொரு நாளைக்கும் தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து கொண்டிருந்தார்கள். மோசேவுடைய முகம் பிரகாசம் வைக்கப்பட்டது சொல்லி அந்த தாயாரும் அந்த 7 பிள்ளைகளும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சில நாட்கள் பிறகு அவங்களுடைய வீட்டில் ஜெபிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி வந்து தேவ அபிஷேகத்தினால் மூடப்பட்டு அந்த 7 பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணாராமா. அதுக்கப்புறம் அந்த 7 பிள்ளைகளும் மிகப்பெரிய வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரிகளாக, மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக, பிசாசு ஓட்ட பிள்ளைகளாக, அநேக வரம் பெற்ற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அன்பான தேவச்சனமே, எதுக்கு உலகத்துக்கு தேவன் ஒளியாகி வந்தார்? இந்த பூமி முதல்ல காரிருளாக இருந்துச்சு. அப்போ வெளிச்சம் உண்டாக்குறது அந்த காரிருள் வெளிச்சமாய் மாற்றினார். அந்த பிரகாசிக்கிற ஒளி நம்ம மேல இருந்தா உலகத்தின் அதிபதியோ சாபமோ. ஏன்னா ஒரு வெளிச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருளானது அது ஒளிந்து போகும். நீ அநேக பாவம் செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இருளுக்குள்ள கொலை கொள்ளை பாவம் அந்த நரபலி கொடுக்கறத பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தை செய்வாங்க, பகலை செய்ய மாட்டாங்க. அப்போ தேவன் சொல்றா, உன் முகத்தை பிரகாசிக்க பண்ண செய்வாராம். உலகத்தில் வார்த்தையில் எல்லாத்தையும் உண்டாக்குனார், வானத்தையும் பூமியும். ஆனால் மனுஷன் மட்டும் தேவ சாயலாக படைக்கப்பட்டார். ஒவ்வொரு மனுஷனும் தேவனை போல இருக்கணும், அவன் பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி தான் படைக்கப்பட்டார். அதே போல தான் சீசர்கள் அந்த 3 ஆண்டுகள் இயேசு ஊழியம் செய்யும் போது அவளுக்கு வரம் பெற்றுக்கல, எந்த வரங்களும் இல்லை, கனிகள் இல்லை. ஆனால் இயேசு சொன்னபடியாக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 50 நாளில் பெந்தெகோஸ்து நாள் வரும்போது அந்த 12 சீசர்கள் மேலும் தேவ பிரகாசமணி வரங்களும் கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். இதுக்காக தான் உலகத்தின் அதிபதி வருவதில் நம்ம ஜெயிக்கணும். அந்த பிரகாசிக்கும்படியாக உன் முகத்தை தேவன் சாயலாக மாற்றுவாராமா. உன் இருளான வாழ்க்கை தேவன் வெளிச்சமாய் மாற்றி கொடுப்பா. இந்த வெளிச்சம் இருக்கும் போது பாவம் இச்சைகள் எதுவுமே வாழ்க்கையில் வராது. அந்த பரிசுத்த ஜீவத்தை காத்துக்கொள்ளும் போது தான் இயேசு அவர் ஜெபிக்கும் போது கூட இயேசுவோட முகமும் பிரகாசமானது நாங்கள் பார்க்குறோம். மோசேயோட முகமும் பிரகாசமானது பார்க்குறோம். நீங்கள் அந்த பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ சாயலாக இதை மாற்றி கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இருளுக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னபடியாக என் ஜனங்களுக்கு தேவன் மோசே ஆண்டவர் ஜெபிக்கும் போது அந்த முகங்கள் பிரகாசமானதப்பா. அதே போல அப்பா இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அந்த முகமும் பிரகாசமாக நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம், ஒரு கணவன் இழந்த ஒரு விதவியுடைய குடும்பம், படிப்பறிவில்லாத அந்த தாயார் 7 பிள்ளைகளும் ஜெபித்து அது வேண்டிக் கொள்ளும் போது
அந்த 7 பிள்ளைகளையும் வருமானம் இல்லாமல் வேதனைப்படும் போது அந்த 7 பிள்ளைகளும் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரியா வரம் பெற்ற பிள்ளைகளை மாற்றி கொடுத்திருப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய காரிருள் தேவன் வரும்போது அந்த காரிருள் ஓடி போயிடும். உங்க பிரகாசிக்கிற ஒளியை கர்த்தரே செய்து கொடுப்பா. God bless you.